நிமிஷம் ஜெபத்துக்கு போக முடியல, நித்ரா வருது. විනාඩි 10කට යාඥා කරන්න බෑ නිදිමත එනවා. கொஞ்ச நேரம் நடக்க முடியல, கால் வலிக்குது. පොඩ්ඩක් ඇවිදින්න බෑ කකුල් අමාරුව. அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா? ඒකට දෙවියන් වහන්සේ කියනවා கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க, පොඩ්ඩක් වාඩි වෙලා ඉන්න. அப்படியே உட்கார்ந்துருங்க, පොඩ්ඩක් වාඩි වෙලා ඉන්න. அப்படியே தூங்குங்க. ඒකම නිදා ගන්න. நான் ஒரு கூட்டத்தை எழுப்புகிறேன். මම සෙනඟක් නැගිටවන්නම්. அந்த கூட்டம் எழும்பி அசை காடுகிற பொழுது ඒ සෙනඟ නැගිට ඔවුන් සැරිසරන විට தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், මම අනාගත වාක්‍යයක් එකට කියන්නම්. அவங்க எல்லாம் ஓடி வந்து உங்க மேல செபிக்கும்படி வருவாங்க. ඔවුන් දුවගෙන ඇවිල්ලා ඔබගේ සමතනකට තබා ඔබට යාඥා කරයි. சின்ன பிள்ளைங்க வந்து உங்க கையை கொஞ்சம் மேல வைப்பியா என்று தவண்டு தவண்டு வருவாங்க. පොඩි ළමයි ළඟට ඔබගේ සමතනකට තබා යාඥා කරන්නේ. நடக்கிறது என்று பாருங்க. මේක වෙයිද නැද්ද කියලා බලන්න. இப்ப இவங்களுக்கு ஓட முடியல, දැන් දුවන්න බෑ. இப்ப இவங்களுக்கு கிரிக்கெட் செய்ய முடியல, දැන් උන්ට ක්‍රියා කරන්න බෑ. இப்ப இவங்களுக்கு உத்தரவாதம் பண்ண முடியல. උන්ට පිළිතුරු දෙන්න බෑ. ஆனா ஆண்டவர் இந்த ரசத்தை எழுப்புகிற பொழுது, දෙවියන් වහන්සේ මේ විත්‍රික පාණිය නිපදවන இந்த கூட்டத்தை எழுப்புகிற பொழுது ඒ සෙනඟව නැගිටවන විට அவர்கள் கைகட்டி நிற்கிற நாள் வரும். ඔවුන් අත්බැඳ සිටිනා වූ කාලයක් පැමිණෙයි. அன்றைக்கு கெஞ்சி